நான் டாக்டர் எழிலரசி, மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்தூர்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். எக்ஸ்ரே அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எலும்பில் உள்ள ஃப்ராக்சர்ஸ் பார்க்கலாம், லங்ஸில் உள்ள இன்ஃபெக்ஷன் இல்லை அதில் ஃப்ளூயிட் இருக்கா, டிபி இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். சில நேரங்களில் வேறு இடத்துல கேன்சர் இருந்து அது லங்ஸுக்கு பரவியிருக்கா அப்படிங்கிறது மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதை தவிர எக்ஸ்ரேயில் வயிறு சில நேரம் குடல் அடைச்சிட்டு இருந்ததுன்னா அந்த ஃப்ளூயிட் லெவல் தெரியும். அதை வச்சு குடல் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி காலத்துல எல்லாம் கண்டுபிடிப்போம். அப்புறம் ஏர் அண்டர் டயஃப்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குடல் பொத்தல் விழுந்ததுன்னா அந்த ஏர் தெரியும், அதை வச்சு குடல் பொத்தல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி காலத்துல எல்லாம் அதை வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸ்ரேவே மெயினாக ஃப்ராக்சர்ஸ் பார்க்குறதுக்கு இல்லை எலும்பு ரிலேட்டட் டியூமர்ஸ் பார்க்குறதுக்கு அந்த மாதிரிக்கு தான் நம்ம எக்ஸ்ரே செஸ்ட் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அல்ட்ராசவுண்ட் பார்த்தோம்னா நமக்கு நிறைய யூசஸ் இப்போ இருக்குது. ஃப்ரம் ஹெட் டு ஃபுட் இப்போ அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணலாம். அல்ட்ராசவுண்டுக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. இது ப்ரெக்னென்சிலே எல்லாரும் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்லாம் கேட்பாங்க, மேடம் நிறைய டைம் அல்ட்ராசவுண்ட் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம், 1000 டைம்ஸ் என்ன மில்லியன் டைம்ஸ் கூட பண்ணலாம். பிகாஸ் அல்ட்ராசவுண்ட் மெக்கானிசம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசும்போது சவுண்டு உருவாகுதுல்ல, அந்த சவுண்டு அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னா நிறைய ஃப்ரீக்குவென்சி, அதாவது சவுண்டை ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறதுல தான் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீக்குவென்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம காதுக்கு அந்த சவுண்டு கேட்காது. ஆனால் அந்த மாதிரி உள்ள சவுண்டு ஃப்ரீக்குவென்சி கிறிஸ்டல்ஸ் அந்த ப்ரோபு நம்ம வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம்ல, அந்த ப்ரோபில் அது வேலை செய்யுது. ஸோ அது ஒரு ரேடியேஷன்ஸ் மாதிரி, அது ஒரு ரேஸ் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அது பாடியில் பட்டு திரும்ப அதில் அப்சார்ப் ஆகி வரும் பொழுது அது ஸ்க்ரீனில் தெரியும். அப்போ என்ன இமேஜ் கிடைக்குதோ அதுதான் அல்ட்ராசவுண்டோட இமேஜ். இது மெயினாக ஒரு சவுண்டு மெக்கானிசம்ங்கிறதுனால நம்ம பாடிக்கு எத்தனை முறை பண்ணாலும் எந்தவித ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், அதாவது பாதிப்புகள் எதுவுமே வராது. அதே நம்ம எக்ஸ்ரே எடுத்தோம்னாலோ சிடி ஸ்கேன் எடுத்தோம்னாலோ அதில் மினிமல் ரேடியேஷன் இருக்கும். எக்ஸ்ரேயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கும், சிடி ஸ்கேனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்ம டயக்னோஸ்டிக்குக்காக வேண்டி நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் சிடி ஸ்கேன் எடுக்கும்போது நம்ம லெட் ஏப்ரன் சொல்லுவாங்க, அந்த ரேடியேஷன் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஏப்ரன்லாம் போட்டுட்டு அதுக்கு ப்ரொடெக்ஷனோட தான் எடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அல்ட்ராசவுண்ட்லேயே நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹெட் டு ஃபுட்டில் நம்ம கண்ணுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணி உள்ளார என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்படி தலையில் ஒரு ஸ்கேல்பில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா அது ஆப்சஸாக இருக்கா, இல்லை ரத்த ஓட்டத்தினால ஏற்படுற ஹெமஞ்சியோமா மாதிரி இருக்கா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அடுத்து கழுத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்க நோட்ஸு நெறி கட்டி இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது தைராய்டில் இந்த கட்டி எப்படி வந்திருக்கு, எந்த லோபில் வந்திருக்கு, ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கா, மெலிக்னன்சி மாதிரி இருக்கா, அதாவது கேன்சர் மாதிரி கட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அதை தவிர வேறு ஏதாவது கட்டி இந்த இடத்துல எல்லாம் ஒரு நெறிக்கட்டி வந்ததுன்னா வயிற்றில் கேன்சர் இருந்தால் கூட அங்கே பரவி அந்த நெறிக்கட்டி இருக்கும். ஸோ அதை மாதிரி பார்க்கலாம். அடுத்தது நுரையீரல் பார்த்திங்கன்னா, நுரையீரலை ரொம்ப பார்க்க முடியலனாலும் அதில் நீர் கொத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அல்ட்ராசவுண்டில் நல்லா தெரிஞ்சிடும். அதை நம்ம அல்ட்ராசவுண்ட் மூலியமாகவும் வெளியில் எடுக்கலாம். வயிறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த குடல் சம்மந்தமானதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியாது. அதே சமயம் கிட்னி, பித்தப்பை, கிட்னியில் உள்ள கல் சில நேரங்களில் பாதி தெரியும். அதே மிடில் இருந்ததுன்னா சில நேரங்களில் பவல் ஷேடோஸ், அதாவது குடலோட ஷேடோஸ் இருக்கிறதுனால கல்லுங்களை தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தவிர கல்லீரலில் ஏதாவது பிரச்சனைகள், ஆப்சஸ்ஸு இல்லை கட்டி அந்த மாதிரி இருந்தாலும் பார்க்கலாம். இல்லை கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், அதே மாதிரி வயிற்றில் ஃப்ளூயிடு அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இந்த கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைகள்னால நீர் சேரும், இல்லை கேன்சர் சம்பந்தமான காரணங்களாலும் நீர் சேரும். அதெல்லாமே அல்ட்ராசவுண்டில் நல்லா பார்க்கலாம். அது தவிர நமக்கு யூட்ரஸ் அண்ட் ஓவரி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் தான். அப்டமனில் பார்க்குறத விட நம்ம வெஜைனலாகவும் பார்க்கலாம். இது அல்ட்ராசவுண்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த அல்ட்ராசவுண்டில் நம்ம வெஜைனலாக பார்க்கும்போது ரொம்ப அக்யூரேட்டாக யூட்ரஸோடைய கட்டி இருக்கிறதோ, பாலிப் இருக்கிறதோ, இல்லை செப்டம் இருக்கிறதோ, இல்லை அனாமலிஸ் இருக்கிறதோ அதை எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதே மாதிரி யூட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டியூப் வீங்கி இருக்கிறது, இல்லை டியூப்பில் கட்டி இருக்கிறதோ, இல்லை ஓவரியில் சிஸ்ட் இருக்கிறது, இல்லை ஓவரியில் கட்டி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம நல்லாவே அல்ட்ராசவுண்டில் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போல்லாம் 3D 4D
அதெல்லாமே வந்துருச்சு. அதில் இன்னும் வந்து நல்லாவே அக்யூரேட்டாக பண்ண முடியுது. அதே மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸும் வந்து அல்ட்ராசவுண்ட் கைடடாக பண்ணுறோம். அதே மாதிரி கால்லையும் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை பார்க்குறதுக்கு, காலில் வந்து ரத்த ஓட்டம்னா நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம்லாம் இருக்குதுல்ல, அதில் ஏதாவது அடைப்பு இருக்கா, காலில் ரத்த நாளங்களில் வந்து வால்வு கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரியும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது வீக்கம் இருக்குது இல்லை கட்டி இருக்குன்னா அது என்ன சீழ் கட்டியா இல்லை வேற கட்டியா அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணலாம். அதை தவிர இப்போ வந்து பெயின் கிளினிக்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இடத்துல ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா இந்த நரம்புக்கு வழியாக வந்து அது அந்த பெயினை ஏற்படுத்தும். ஸோ அந்த நரம்பில் சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம்னா அந்த பெயின் இல்லாமல் வைக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த ஷோல்டர் பெயின் அப்படின்லாம் இருக்குது அப்படின்னா சில நேரங்களில் மசில் டேர் இருக்கும். அந்த மசில் டேர் பக்கத்தில் எந்த இடத்துல பெயின் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல சில இன்ஜெக்ஷன்லாம் போட்டால் அந்த பெயின் இல்லாமல் இருக்கும். அதை தவிர ஏதாவது ஒரு கட்டியே இருக்குது அப்படின்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் கைடடாக பயாப்சி அப்படின்னு சொல்கிறோம். அல்ட்ராசவுண்டை வச்சுக்கிட்டு நம்ம நீடில் வழியாவோ எஃப்என்ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் அதாவது சின்ன சிரிஞ்ச் மூலமாக நம்ம அந்த செல்ஸை ஆஸ்பிரேட் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு அது மூலமாக கேன்சரையே டயக்னோஸ் பண்ணலாம். ஒரு ரொம்ப சிம்பிள் மெத்தட் அது. அது இல்லையா அப்படி இல்லைன்னா பயாப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன திசுவை எடுத்து பயாப்சிக்கு எடுத்து அனுப்பலாம். அதை வந்து ஸ்கேனை வச்சு அல்ட்ராசவுண்ட் ப்ரோபை வச்சு பார்த்துட்டே நம்மளால் செய்ய முடியும். அதேமாரி லிவரில் எடுக்கலாம். அதே மாதிரி வயிற்றில் எந்த இடத்துல மேலே வயிறு மசில்ஸில் இருந்தாலும் சரி, உள்பகுதியில் இருந்தாலும் சரி, அல்ட்ராசவுண்ட் கைடடாக நம்ம வந்து இந்த பயாப்சி எடுக்கலாம். அதேமாதிரி லங் பயாப்சியும் எடுக்கலாம். இது மாதிரி பாடி ஃபுல்லுக்குமே வந்து நம்ம அல்ட்ராசவுண்டை வந்து நிறைய யூஸ் பண்ணுற இது வந்துருச்சு. இப்போ டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. அதுக்கு தனித்தனியாக ப்ரோபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த ப்ரோபை யூஸ் பண்ணினோம்னா அந்தந்த விஷயங்களை நம்ம செஞ்சு பண்ணலாம். ஸோ அல்ட்ராசவுண்டுக்கு நியூமரஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. அதே மாதிரி அதுலேயே அல்ட்ராசவுண்ட் மெஷின்லேயே இப்போ வந்து எலாஸ்டோகிராஃபி அப்படின்லாம் வந்துருச்சு. ஸோ இது இப்போ ஒரு பிரெஸ்டே பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து அது ஒரு கட்டி இருக்குன்னா கேன்சர் வருமா அப்படின்னு பார்க்குறது கூட அந்த எலாஸ்டோகிராஃபியை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சர்விக்ஸில் கூட அந்த மாதிரி எலாஸ்டோகிராஃபி யூஸ் பண்ணி இது வந்து கேன்சராக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கெலாம் நிறைய டெக்னாலஜி வந்து அப்டேட்டட் ஆகிடுச்சு. ஃபர்டிலிட்டி சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னாக்க எக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு, அப்புறம் எம்ப்ரியோ வைக்கிறதுக்கு, ஐயுஐ அல்ட்ராசவுண்ட் கைடராக வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி மல்டிபிள் யூசஸ் இருக்குது அல்ட்ராசவுண்டில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே வந்து நாங்கள் 3 மெஷின்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து அதே மாதிரி இப்போ சர்ஜரி பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரு யூட்ரஸில் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது அப்படின்னா சில நேரங்களில் யூட்ரஸ்குள்ளார இருக்கும், அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நமக்கு இன்ட்ரோ ஆப்ரேட்டிவாக ஒரு ப்ரோபு வச்சு அது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி கூட அக்யூரேட்டாக அந்த கட்டியை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் வந்து அல்ட்ராசவுண்டுக்கு இருக்குது.